வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேங்க, ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன், மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், சோம்பு எடுத்துருக்கேன், பட்டை எடுத்துருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன், ஒரு 5 கிராம்பு எடுத்துருக்குங்க. இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன் இந்த கிரேவி. நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன், ஒரு பட்டை எடுத்துருக்கேன், கிராம்பு ஒரு 5-6 எடுத்துருக்கேன், கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்குங்க. இதை கொட்டி நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாகி பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, இதை கொட்டி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே ஆனியன் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு பொன்னிறமா. இப்போது நான் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணுங்க இந்த மசாலாவை. இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து ஆல்ரெடி 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போது இதை இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை மட்டன் ஒரு 2 நிமிஷம் இதுலேயே வேகட்டுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி தாங்க சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலாவை கழுவி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்துட்ருக்குங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நான் நல்லா கிரேவி பதத்துக்கு கெட்டியாக வைக்க போகிறேங்க. அதனால் ஒரு டம்ளர் தண்ணியே போதுமானது. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா மட்டன் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டா. இப்போது கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு, கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தயிர் சேர்த்தா. கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டீமில் இருக்கட்டுங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது கிரேவி. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். இப்போ நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ திக்கான பதத்தில் இருக்குது பாருங்கள் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.